ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் மிக்க நன்றி. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் லைக் பண்ண மாட்டேறீங்க. முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுற எல்லாருக்கும் பெரிய கிஃப்ட் காத்துட்ருக்கு. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி மார்னிங்லேருந்து சரியான மழை. ஸோ அதையெல்லாம் ரசித்து விட்டு வேலை பார்க்க வந்துட்டேன். முக்கியமான வேலை. இந்த ஃபேன் வந்து ரொம்ப நாளாக டஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணணும். என்னை க்ளீன் பண்ணியே ஆகணும். மேடம் வந்து ரூம்லேருந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்து ஏன்னா க்ளீன் பண்ணுறப்போ டஸ்ட்டாக இருந்துச்சா ஒட்டடையாக, அதனால் ரூமில் வச்சு சாத்தி விட்டேன். இருந்தாலும் மேடம்க்கு இருக்க முடியாது, வந்து பார்த்துட்டு இருந்தா. ஸோ அதோட இது வந்து கலண்டுடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி கலண்டுச்சுன்னு. நான் சும்மா தொடத்தான் செஞ்சேன், அது டக்கு டக்குன்னு கலண்டுறது. ஸோ ஓகே, நல்லா தானே. அதையும் தொடச்சி விட்டு 2 ஃபேனையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதை க்ளீன் பண்ணி வேலை முடிஞ்சுப்பா. மேடம் வந்து சிரிச்சிட்டு இருக்கா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கார்ன் தான். ஹாய் கட்ட சொன்னேன், சிரிச்சுக்கிட்டே ஹாய் கட்டுறாங்க. இந்த மேடம் ஹாய் கட்ட சொன்னாக்கா டிவி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக என்னவோ ரசித்து பார்த்துட்ருக்கா. பார்த்துட்டே ஹாய் கட்டுறா, கேமரா கூட பார்க்காம. ஸோ இன்றைக்கி வந்து பிரியாணி போடலான்னு முடிவு பண்ணியிருக்கு. அதுக்கு இஞ்சி பூண்டு இல்லை, மெயினான இன்க்ரீடியன்ஸே இல்லை. ஸோ அவசரமாக டக்குன்னு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டா தான் அடுத்த வேலை பார்க்க முடியும். அதுவும் மழை வேறு பேஞ்சிகிட்ருக்கு. எந்த டைம் கரண்ட்டு போகும்னே சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இதை ரெடி பண்ணிகிட்ருந்தேன். சிலிண்டர் இல்லை, மெயினானது சிலிண்டர் இல்லை. நேற்றே போயிடுச்சு. ஸோ மார்னிங் கால் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதில் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்களும் வந்தாங்க. என்ன ரொம்ப லேட்டாக வந்தாங்க, 12:30 மணிக்கு மேலே வந்தாங்க. ஸோ எங்கள் மேடம் வந்து நான் தான் காசு கொடுப்பேன்னு ரெடியாக நின்றா எப்போ வாங்குவாங்கன்னு ஒரு வழியாக கொடுத்துட்டாங்க. ஆஸ் யூஸ்வல் சமைக்கிறப்போ வந்து நிற்கிறது பக்கத்தில் சூப்பர்வைசர். ஸோ பிரியாணி ரெடியாகியாச்சு, தம் போட போகிறேன். அதை வீடியோ எடுக்கலாம் நேரம் இல்லை. ஸோ டைம் ஆச்சா, அதனால் வீடியோ எடுக்காமல் கடகடன்னு செஞ்சு அப்போயே 1:30 மணிக்கு மேலே ஆச்சு. ஸோ அதை வந்து தம் வச்சுட்டு நெக்ஸ்ட் வேலை என்னன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணணும். நானும் ஒரு கையில் கேமரா வச்சுட்டு இன்னொரு கையால் இருக்கிற வாடான்னா அந்த சிக்கன் வரமாட்டேன்றான். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஒட்டிக்கிச்சு. ஸோ அதுக்கப்புறமா முடியாது, நான் ஒரு கையால் தான் எடுத்து காட்டுறேன்னு ஒரு வேலையாக எடுத்து எண்ணெயில் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு பொறிஞ்சிக்கிட்டு இருக்கார். ஒரு பக்கம் பிரியாணியும் தம் போட்டாச்சு, 2 ரெடியாகிடுச்சு. தயிர் பச்சடிலாம் செய்யலை, டைம் இல்லை, மூடும் இல்லை. ஸோ மேடம் வந்து பார்த்தாக்கா அந்த பக்கெட்குள்ளே காலை விட்டுட்ருக்காங்க. சறுக்கி விட்டா விழுந்துருவான்னு 2 மிரட்டி பக்கெட்டை பிடுங்கினேன். உடனே கிச்சனுக்கு வந்துட்டா, என்ன பண்ணுறேன்னு. அங்கே ஒரு சேர் போட்டுப்பா, ஏறி பார்க்குறதுக்கு. அவங்க ஹைட்டுக்கு தெரியாதில்ல. சுடுது தொடக்கூடாது அப்படின்னா புரியும், தொடமாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு அடுப்புக்கிட்ட வந்தாவே பயம், பார்த்துக்கிட்டே நிற்கணும். அது வேறு சமைச்சு வச்சாலும் நான் வந்து போக முடியாது, அந்த சேரை போட்டு வந்துடுவான்னு பயம். ஸோ கூடவே அழிச்சிட்டு போயிடுவேன். தொழுகிறப்பையும் கூடவே இருன்னு சொல்லி ரூமில் வச்சு தான் தொழுவேன். சாப்பிட்டுட்டு இது ஈவினிங் டைம் 2 பேரும் விளையாடிட்டுருக்காங்க. சின்னவளை வச்சு பெரியவளை தொட்டி ஆடுவான்னு பார்த்தா பெரிய உட்காந்து சின்னவளை ஆட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா என் பெரிய பொண்ணு. ஆனால் சின்ன பொண்ணு வந்து தொட்டியில் உட்காந்துட்டு ஆட்டி விடுன்னா ஆட்ட மாட்டா. கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு காரணம் சொல்கிறேன் மேடம். ஸோ அன்னைக்கு கிளைமேட் ஃபுல்லாமே சில்லுன்னு இருந்துச்சு, மழையும் குளிருமா. இந்த மேடம் வந்து தொழுகிறப்போ ஷாலை பார்த்துட்டு ஷாலை எடுத்து போட சொல்லி என்னை ஃபோட்டோ எடு அத்தாக்கு அனுப்புன்னு சொன்னாலா. அதான் அப்போ எடுத்துகிட்டு இருந்தேன், அப்படியே வீடியோவும் எடுத்தேன். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைய நாள் ரொம்ப அழகாக போச்சு. ஈவினிங் டைமும் சரியான மழை ஸ்டார்ட் ஆச்சு. இதை ரசித்து கொண்டே இன்றைய நாளை முடிக்கிறேன். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. நான் சொன்னது மட்டும் பண்ணாமல் போனீங்கன்னா நைட்டு உங்கள் கனவுல பேய் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு லைக் பண்ணிவிட்டு போங்க. சட்டா.